ஞானத்தை தரக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அனைவருக்குமாக வாழ்த்துதல்களை கூறிக்கொள்கின்றேன். இந்த ஞானம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு சின்ன பழமொழியும் ஒன்று ஞாபகம் வருது. சிறு துரும்பும் பல்குத்த உதவும்னு சொல்லி. இந்த பழமொழியை யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு கதை எனக்கு ஞாபகம் வந்தது. என்னன்னு பார்த்தா, பழைய காலத்தில் நண்பர்கள் 2 பேர் இருந்தாங்க. நண்பர்களில் ஒருத்தர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பணியில் இருக்கக்கூடியவருக்கு உதவியாளனாக இருந்தான். இன்னொருத்தனுக்கு அது வரைக்கும் வேலை எதுவும் இல்லை. அப்படி இந்த 2 நண்பர்களும் பேசிகிட்டு இருக்கும் பொழுது அந்த முக்கியமான நபருக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அந்த நபரை பார்த்து அவனுக்கு மேலதிகாரியாக இருக்கக்கூடியவர் அந்த பக்கமாக போகிறவர், தம்பி வா, ஒரு சின்ன வேலை இருக்குது போகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. உடனே அவனும் தனக்கு மேலே இருக்கக்கூடியவர் கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு அவனும் போக ஆரம்பிக்கிறான். அப்போ இந்த பையன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிட்டு அவங்க பின்னாடி இவனும் கொஞ்சம் தூரம் போகிறோம். போகும்பொழுது ஒரு முக்கியமான காரியத்தை பற்றி விவரித்து சொல்லிட்டு போகிறாரு. அதில் பார்க்கும் பொழுது, தம்பி எதுனாலும் நம்ம வீணடிக்கக்கூடாது, ஒரு சின்ன பொருள்னாலும் அது நமக்கு பயன்படும், அதை எடுத்து நம்ம பயன்படுத்துகிறோம், வீணாக்கக்கூடாது, நம்ம அந்த மாதிரி கண்ணும் கருத்துமாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. சொல்லிட்டு போகிறத கேட்கவும் அதுவரை எந்த வேலையும் இல்லாத இந்த பையனுக்கு ஒரு சட்டுன்னு எங்கேயோ ஒரு ஸ்பார்க்கு தட்டின மாதிரி இருக்குது. உடனே அவன் யோசிக்கிறான், ஒரு சின்ன பொருளை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறாரு, அப்போ இன்னையிலேருந்து ஏன் நம்ம இதை முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறான். யோசிச்சுட்டு அப்படியே போகும்பொழுது வழியில் அவன் ஒரு எலியை பார்க்குறான். செத்த எலி கிடக்குது. உடனே அதை என்ன பண்ணுறான், இவர் தான் எதுனாலும் வீணடிக்காதீங்க, உபயோகப்படும்னு சொன்னார்ல அப்படின்னு சொல்லி அதை ஒரு பையில் எடுத்துகிட்டு போகிறான். போகும்போது எதிர்த்தாப்பில் ஒரு வயசான ஐயா வராரு. அவர் கையில் ஒரு பூனை. அந்த பூனை பார்த்தோம் அப்படின்னா அந்த சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் மிகவும் நோஞ்சா நாட்டம் இருந்தது. உடனே அவன் இந்த பெரியவரை பார்த்து கேட்குறான், ஐயா என்கிட்ட ஒரு எலி இருக்குது, இது இந்த பூனைக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அந்த பெரியவரும் சரி கொடுப்பா, எதுவும் சாப்பிடாமல் இருக்கு, ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு வாங்குறாரு. வாங்கிட்டு அவனுக்கு ஒரு சின்ன பணத்தையும் அதுக்கு கைமாறாக கொடுக்குறாரு. அதை வாங்கவும் அவனுக்கு அப்போ ஒரு நம்பிக்கை வந்தது. ஓ, அப்போ எதுனாலும் நம்ம சரியான வகையில் ஒரு வேலையை செஞ்சோம்னா நமக்கு அதில் பலன் கிடைக்கும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து ஒவ்வொன்றா யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி பார்க்கும்பொழுது அவன் நடந்துட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்புல கொஞ்சம் ஒரு மக்கள் கூட்டம் வர்றாங்க. அந்த மக்கள் கூட்டத்தை பார்க்கும்பொழுது பயங்கர சோர்வாக வர்றாங்க, களைச்சு போய் வர்றாங்க. அப்போ விசாரிக்கிறான், என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, இங்கே வேலை இல்லாததுனால நாங்கள் பக்கத்து ஊருக்கு போய் வேலை செஞ்சுட்டு வர்றோம், நாள் முழுக்க வேலை செஞ்சதுனால எங்களுக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த பையன் என்ன யோசிக்கிறான், அடுத்த நாள் அவங்ககிட்ட இருக்க அந்த சிறிய தொகையை வச்சு கொஞ்ச நாளைக்கு தொடர்ச்சியாக கொஞ்சம் நீர் ஆகாரத்தை எடுத்துக்கிட்டு அந்த வேலை முடிந்து வரக்கூடிய அந்த நபர்கள் வரக்கூடிய அந்த ஊர் எல்லையில் போய் உட்காந்துக்கிட்டு அவங்க உள்ளே வரும் பொழுது அவங்களுக்கு அந்த நீர் ஆகாரத்தை கொடுக்குறான். அந்த சோர்வாக வரக்கூடிய அந்த நபர்களுக்கு இந்த நீராகாரத்தை குடிக்கவும் பயங்கர ஒரு உற்சாகம் வருது, நல்ல சந்தோஷம் ஆயிட்டாங்க. சொல்லி அந்த நீராகாரத்தை வாங்கி அவங்க குடிச்சிட்டு, தம்பி உங்களுக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் சொல்கிறான், உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, இது இப்போ போதும், எனக்கு இப்போ எதுவும் தேவையில்லை, பின்னாடி ஒரு நாள் எனக்கு தேவை வரும்பொழுது உங்களை நான் கேட்குறேன், அன்னைக்கு நீங்கள் செய்யுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறான். அவங்களும் சந்தோஷமாக போயிடுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த ஊருக்கு ஒரு குதிரை வியாபாரி வர்றதா அவன் கேள்விப்படுறான். அப்போ உடனே உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். குதிரை வியாபாரி குதிரையை கொண்டு வந்தார்னா இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிட்டே வரும்பொழுது அவனுக்குள்ள ஒரு திட்டம் ஒன்று உருவாச்சு. உடனே என்ன பண்ணுறான், அந்த குதிரை வியாபாரி அவங்க ஊருக்கு வரவும் நேரில் போய் அவரை சந்திச்சு, ஐயா நீங்கள் இத்தனை குதிரைங்களை கொண்டு வந்திருக்கீங்களே, இந்த குதிரைங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான உணவை கொடுக்கணும்ல, புல்லுக்கட்டு தேவை தானே, அந்த புல்லுக்கட்டை நான் கொண்டு கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த குதிரை வியாபாரிக்கும் பயங்கர சந்தோஷம். வரும்பொழுது நமக்கு தேவையானது கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே யார் யாருக்கெல்லாம் இந்த பையன் நீர்மோர் கொடுத்தானோ அவங்கள எல்லாத்தையும் பார்த்து, எனக்கு இப்போ புல்லுக்கட்டு தேவைப்படுது, நீங்கள் கொண்டு வருவீங்களா, நீங்கள் வேலையை முடிச்சுட்டு வரும்பொழுது எனக்கு தேவையில்லாமல் இருக்கக்கூடிய புல்லெல்லாம் கொஞ்சம் அறுத்து கொண்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்கிறான். அவங்களும் சரின்னு சந்தோஷமாக அவனை கொண்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எத்தனை நாளைக்கு நீர்மோர் குடித்தாங்களோ அத்தனை நாளைக்கு அவங்களும் கொண்டு புல்லுக்கட்டை கொடுக்குறாங்க. கொடுக்கவே இப்போ அவனுக்கு அந்த குதிரைங்களுக்கு தேவையான புல் கிடச்சிருச்சு. அதை கொண்டு போய் கொடுக்குறான். கொடுத்துட்டு அவன் அடுத்ததாக என்ன சொல்கிறான், நான் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய புல்லுக்கட்டை எல்லாத்தையும் நீங்கள் ஒரு முதல் பணமாக அட்வான்ஸ் கொடுத்த மாதிரி வச்சுக்கோங்க, நானே இந்த குதிரைகள் எல்லாத்தையும் நான் வாங்கிக்கிறேன், ஒரு வார காலம் மட்டும் அவகாசம் கொடுங்க, அந்த ஒரு வார காலமும் இந்த ஊரில் எந்தெந்த இடமெல்லாம் நீங்கள் முக்கியமாக பார்க்கணுங்கிறதையும் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு சத்திரத்தையும் ஏற்படுத்தி தர்றேன்,
3 வேளையும் நல்ல சாப்பாடு உங்களுக்கு நான் ஒழுங்குபடி தரேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு நிம்மதியாக ஒரு வார காலம் இருங்க, ஒரு வார காலம் முடியறதுக்குள்ளே நானே வந்து குதிரைங்களெல்லாம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவருக்கும் ரொம்ப ஆச்சரியம். வந்தவொடனே நமக்கு புல்லுக்கட்டு கிடச்சது குதிரைங்களுக்கு கொடுக்கறதுக்கு, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தேவையை வந்து இவனே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேங்கிறான், நம்மளும் நிம்மதியாக ஓய்வு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரின்னு சொல்லிடுறாரு. உடனே அந்த பையன் என்ன பண்ணுறான், யார் யாருக்கு குதிரை தேவையோ ஒவ்வொருத்தரையா எவ்வளோ வேகமாக பார்க்க முடியுமோ ஒவ்வொருத்தையுமா பார்த்து அந்த குதிரைகளை வந்து எப்படி இருக்குங்கிறது எல்லாத்தையும் சொல்லி அதுக்கேற்றாற்போல் குதிரை யார் யாருக்கு தேவைன்னு சொல்லி ஒவ்வொருத்தர்கிட்டையும் முன்பணம் வாங்கிக்கிறான். ஒரு சிலர்கிட்ட ரொம்ப நெருங்கினவங்க இருந்து அவங்ககிட்ட முழு பணமுமே வாங்கிக்கிறான். வாங்கிட்டு அவன் குறித்த நாளும் வந்தது. அந்த ஒரு வாரத்துக்குள்ளாக பணம் அனைத்தையும் சேர்த்து கொண்டு வந்து அந்த குதிரை வியாபாரிகிட்ட கொடுத்து, ஐயா இந்தாங்க பணம், குதிரைங்களை கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். அவரும் சந்தோஷமாக அந்த பணத்தை வாங்கிட்டு குதிரைகளை அவன்கிட்ட கொடுக்குறாரு. அவனுக்கு இப்போ நல்ல ஒரு லாபம் இந்த குதிரை வியாபாரத்தில் கிடச்சிது. உடனே அவனும் சந்தோஷமாக வாங்கிட்டு போய் இப்போ நம்ம இந்த லாபத்தை பெற்றுக்கொள்ளணும்னா இதுக்கு காரணங்கிறது வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த முக்கிய நபர் தானே, அதனால் அவருக்கு போய் நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். போகும்போது பார்த்தா இந்த பையன் யாருன்னு அவருக்கு தெரியாது இல்லையா. அவன் வந்தவனே எதுக்குப்பா வந்திருக்கேன்னு சொல்லி கேட்குறாரு. நான் உங்களுக்கு நன்றி சொல்ல வந்தேன் அப்படிங்கிறான். நீ எதுக்கு எனக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சொல்லும் பொழுது அவர் அப்படி கேட்கும் பொழுது இவன் சொல்கிறான், ஐயா ஒரு நாள் நானும் என் நண்பனும் பேசிக்கிட்டு வந்தோம், அவன் உங்களுக்கு கீழே தான் பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்கான், அவன்கிட்ட நீங்கள் இதை சொன்னீங்க எதுனாலும் வீணடிக்கக்கூடாது, எதுனாலும் நமக்கு உபயோகமாக இருக்கும்னு சொல்லி அந்த வார்த்தையை நான் மூலதனமாக வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணான் அப்படிங்கிற அந்த கதையை வரிசையாக ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறோம். அந்த நபருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, ஒரு வார்த்தை சொன்னோம், அந்த வார்த்தையை வந்து மூலதனமாக வச்சு அவன் இவ்வளோ தூரம் உயர்ந்து வந்திருக்கானே, அப்போ இவன்கிட்ட பொருள் கொடுத்தோம், இவன்கிட்ட வந்து நம்பிக்கையாக ஒரு வேலையை கொடுத்தோம் அப்படின்னா எது வேணாலும் இவன் கரெக்டாக செய்வான், அவன் நல்லா முன்னுக்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தன்னுடைய மகளையே அந்த பையனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார். அது மூலமாக அந்த மகளை கொடுத்தது மூலமாக அவனுக்கு ஒரு சொத்தையும் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவன் இன்னும் நல்லா எந்தெந்த வழியிலெல்லாம் வந்து அவன் வந்து லாபத்தை சம்பாதிக்க முடியுமோ அந்த வழியெல்லாம் நிதானமாக யோசித்து கரெக்டாக அதற்கு திட்டம் தீட்டி அவன் நல்ல ஒரு பணக்காரனாக வரான். அப்போ நம்ம வேதத்திலையும் பார்க்குறோம், 19வது அதிகாரம் நீதிமொழிகளில் 8வது வசனம், ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் தன் ஆத்மாவை சிநேகிக்கிறான், புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஞானத்தை வந்து பெற்றுக்கொண்டு புத்தியை காத்து அது பிரகாரம் பெற்றுக்கொண்டு அந்த புத்தியின் பிரகாரம் ஒழுங்காக நடந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு வந்து ஆசீர்வாதங்கள் தங்குமோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதங்கள் தங்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை.